இப்பொழுது நம்மளுடன் கோலாகல சீனிவாசன் சார் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சார். முதல்ல ஒரே நாடு சார்பா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லணும் சார். ஏன்னா நம்ம அந்த ஹிஸ்டரி வீடியோ கொடுத்தும் போது அது மக்களின் ஆதரவு ரொம்ப பெரிய. எஸ் 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 அயோத்தியா பற்றி ஹிஸ்டரி வீடியோ மக்களின் ஆதரவு பயங்கரமா இருந்தது. அதற்கு முதல்ல நன்றி சார். சார் we have come to the day. மட்டும் இல்ல, அதுல இன்னொரு மித்த வேற முடைச்சிருக்கோம். ஒரு யூடியூப் அப்படின்னாலே 20 நிமிஷம் 15 நிமிஷம் இருக்கிறதா சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு மித்து பரவலா சொல்லப்பட்டது. அது கிட்டத்தட்ட ஒரு 50 நிமிஷம் வீடியோ, ஒரே சிங்கிள் டேக்ல எடுத்த வீடியோ. ஆனா மோஸ்ட் சக்சஸ்ஃபுல். இப்ப கிட்டத்தட்ட 2 லட்சம் வியூவர்ஷிப் தாண்டி இருக்குன்னு நினைக்கிறேன். எஸ் சார், எஸ் சார், யூ ஆர் ரைட் சார், யூ ஆர் ரைட் சார். ஓகே சொல்லுங்க சார். தி டே நாளை இத்தனை நேரம் இந்த நேரம்லாம் ஆரம்பிச்சிருப்போம். கோலாகலமா ஒட்டுமொத்த இந்துக்களே, உலக இந்துக்களே எதிர்பார்த்து கொண்டிருந்த இந்த ஒரு நாள். பல தியாகங்கள், பல இழப்புகள், பல பல கேஸ் எதோ தாண்டி வந்திருக்கு. அரசியலை தாண்டி வந்திருக்கு, ஆன்மீகத்தை தாண்டி வந்திருக்கு, பல ஆன்மீக பெரியவர்கள் தாண்டி வந்திருக்காங்க. நாளைக்கு நடக்க போகுது. எப்படி இருக்கு சார் உங்க மனநிலை? எவ்வளவு ஆர்வமா இருக்கீங்க நீங்க? அதாவது தமிழ்நாட்டை பொறுத்தளவுல அயோத்தி கடந்து வந்த பாதை இருக்குல்ல, ஒரு 500 ஆண்டு கால போராட்டம் மிக்க வரலாறு. நானே சொல்லியிருப்பேன் உங்களுக்கு கொடுத்ததுலயும் சரி, அதே போல நம்ம கோலாகலாஸ்லயும் நான் கொடுத்திருக்கேன். ஒரு போர்க்களத்துல 500 ஆண்டு காலமும், நீதிமன்றத்துல 139 ஆண்டு காலமும் இந்த ஒரே ஒரு கோயிலுக்காக இந்துக்கள் பெரும் போராட்டத்தை சந்திக்க வேண்டியிருந்தது. 80% இந்துக்கள் இருக்கிற தேசத்துல ஒரே ஒரு கோயிலை கட்டுறதுக்கு 500 ஆண்டுகளுக்கு மேல நம்முடைய முன்னோர்கள் இன்னைக்கு வரைக்கும் போராடி இருக்கோம். லட்சக்கணக்கான பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். ஒரு குறிப்பிட்ட ஆய்வின்படி இந்த ராம் ஜென்ம பூமியை மீட்பதற்கு 76 போர்கள் நடந்திருக்கின்றன. அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் அப்படிங்கிற ஒரு பெரிய வரலாற்று ஆசிரியர் அவர் சொல்லுகிறார் என்ன அப்படின்னா, 1,74,000 இந்துக்களை கொன்ற பிறகே குழந்தை ராமர் ஆலயத்தை இடிக்க மீர்பாகியால் முடிந்தது அப்படின்னு எழுதுகிறார். அந்த மீர்பாகியார்னா பாபருடைய தளபதி. பாபர் ஆணைக்கிணங்க அவன் தான் அந்த ராம் ஜென்ம பூமியில இருந்த குழந்தை ராமர் ஆலயத்தை இடித்தான். இடிக்கிறதுக்கு முன்னால அதை தடுப்பதற்கு முயற்சி செய்து உயிரை விட்ட, அந்த காலத்துல உயிரை விட்ட இந்துக்களுடைய எண்ணிக்கை 1,74,000. அதற்கு பிறகு இது நடந்த ஆண்டு 1528. அதுல இருந்து இப்ப வரைக்கும் எவ்வளவோ போராட்டங்கள். மன்னர்கள் அந்த தரப்பு இந்து மன்னர் மட்டுமே ஒரு 76 முறை போர் தொடுத்து இருக்கிறார்கள். எவ்வளவோ இழந்திருக்கும். எல்லாம் தாண்டி கடைசியில இன்றைக்கு ஒரு 500 ஆண்டு கால இந்துக்களின் கனவு நனவாக இருக்கிறது. ராமர் பிறந்த இடத்தில் ராமருக்கு ஆலயம் என்பது நனவாகி இருக்கிறது. 1989 ஜூன் 9 11 வரைக்கும் ஹிமாச்சல் பிரதேஷ்ல இருக்கக்கூடிய பாலம்பூர் அப்படிங்கிற ஊர்ல பிஜேபியுடைய நேஷனல் எக்ஸிகியூட்டிவ் மீட்டிங் நடந்தது. அங்க இருக்கிற ரோட்டரி பவன் தான். அப்ப எல்கே அத்வானி ஆல் இண்டியா லீடர், பிரசிடென்ட் பிஜேபிக்கு. அப்பதான் முதல் தடவையா அயோத்தியில் ராமர் பிறந்த இடத்தில் ராமருக்கு ஆலயம் கட்டுவது என்கிற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அன்றைக்கிலிருந்துதான் அயோத்தியில் ராமர் கோயில் அமைக்கிறது அப்படிங்கிறது பிஜேபியுடைய அதிகாரபூர்வ கொள்கைகளில் ஒன்றாக மாறியது. 89 அன்றைக்கு நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் இப்போ கண்ணுக்கு முன்னால் நிறைவேறி இருக்கிறது. அதனால்தான் நான் ஒரு காணொலியில சொல்லியிருந்தேன், ஜனவரி 22 அப்படிங்கிறது வெறும் ராமர் ஆலய திறப்பு நடந்த நாள் மட்டுமல்ல. ஜனவரி 22 என்பது இந்துக்களின் தன்மான மீட்பு நாள். இந்த ஒரு நாளுக்காகத்தான் நம்முடைய முன்னோர்கள் லட்சோப பேர் உயிரிழந்தார்கள், ரத்தம் சிந்தினார்கள் என்பதை எந்த ஒரு இந்துவும் மறக்க கூடாது. புனிதமான நாள் சார். இந்த புனிதமான நாள்ல உங்களுக்கு ஏதாவது ரிக்வெஸ்ட் இருக்கா சார் இந்துக்களுக்கு? உங்க சைட்ல இருந்து இந்துக்கள் ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? ஒன்னே ஒண்ணு, இந்துக்களுக்கு மறதி ஜாஸ்தி, மறதி ரொம்ப ஜாஸ்தி, நன்றி உணர்வு ரொம்ப குறைவு. இதை நம்ம கண்பட பார்த்திருக்கோம். இந்துக்கள் வாக்களிக்காமல் இந்து விரோதிகள் ஆட்சிக்கு வர முடியுமா இந்தியா மாதிரியான தேசத்துல? ஏன்னா 80% இந்துக்கள். யார் எதிரி யார் நண்பன் அப்படிங்கறத புரிந்து கொள்வதில் இன்றைக்கு இந்துக்களுக்கு சிக்கல் உண்டு. குழந்தை ராமருக்கு ஆலயம் அமைக்கப்பட்ட திறக்கப்படுகிற நன்னாளில் இந்துக்கள் தெளிய வேண்டும் என்று ராமரிடம் நான் வேண்டிக் கொள்கிறேன். இந்துக்கள் தங்களுக்கான ராமராஜ்யத்தை அமைக்க வேண்டும் எல்லா மாநிலங்களிலும். அதுதான் என்னுடைய ஆசை. இந்தியா முழுக்க ராமராஜ்யம் வரணும்னு சொல்லி உங்க ஆசை நிறைவேற வாழ்த்துக்கள் சார். நானும் ராமரிடம் பார்த்து பிரார்த்தனை செய்து கொள்வேன். நன்றி, வணக்கம் சார். நன்றி, வணக்கம்.